ஹாய் கைஸ், வெல்கம் டு பிகேஎக்ஸ்டி பார்ட் 2. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போன வீடியோலேயே சொன்ன பார்ட் 2ல் நம்ம அந்த போர்ட்டல் பட்டனில் தொடங்கிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடு கட்டலாம். ஓகே, நம்ம வீடு பெருசாக இருக்கணும். ஃபஸ்ட்டு சோஃபா வைப்போம். எப்படி ஃப்ரீயாக வந்துச்சுன்னு தெரியல, யாராச்சும் வாங்கி வச்சுருப்பாங்க போல. சரி, எடுத்துகிட்டு இருக்கோம் சோஃபா. சும்மா சொல்ல ஆஃப்லைனில் வாங்கி வச்சு நாளைக்கு இது பண்ணிடலான்ட்டு. சரி, நெக்ஸ்ட்டு டிவி வைப்போம். வைக்கிறோம். அது எடுப்போம். ஏதோ ஒன்று சரி வைப்போம். இங்கே வச்சு நெக்ஸ்ட்டு சமைக்கிற சட்டி தானே, இப்படி இந்த ஆசிடை போட்டு வச்சுருக்கீங்க உள்ள. சரி, ஏதோ ஒன்று ஹாலோவினாக முடிஞ்சு கிறிஸ்மஸே வந்துச்சு, நம்ம இன்னும் அதே தான் வச்சுருக்கோம். சரி, ஒன்றும் நல்லா தான் இருக்கும் பார்க்க. கிறிஸ்மஸ்க்கு இன்னும் எதுவுமே வரல போல், அதான் இப்போ ஹாலோவின் மட்டும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வச்சுருவோம். இதெல்லாம் எனக்கு மெயின் திங்ஸு. இதெல்லாம் ஜூஸ் கிடைக்கும், பாப்கார்ன் கிடைக்கும் நான் வைக்கிறேன். தண்ணி ஃப்ரிட்ஜு வித்தியாசமாக இருக்குது. இங்கே வச்சுருவோம். வேணாம் வச்சுருவோம். இங்கேயே இங்கே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜு, ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜு கடையிலலாம் வச்சுருப்பாங்க. எனக்கு பிடிச்சது அருண் ஐஸ்கிரீம் சாக்கோபார் தான். உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வைக்கலாம். சிங்க் வைக்கவே சிங்க் வச்சுருவோம். பழைய சிங்க்கு மாதிரி இருக்குது நம்ம வீட்டில் இருந்த சிங்க் மாதிரி இருக்கு. சமைக்க அடுப்பு இங்கே தான் இருக்குது. ஓகே, வச்சிடலாம். தள்ளி விட்டோமா, பெயிண்ட் பண்ண முடியாது. சும்மா பெயிண்ட் பண்ணலான்னு பார்த்தேன், வரல. நெக்ஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்க பொருள் ஃப்ரிட்ஜை வைப்போம். என்னடா இவ்வளோ வந்துருச்சு ஃப்ரிட்ஜு? பக்கா எப்போ பார்த்தா ஒரு பக்கு வரும்னு பார்த்தா 10 பக்கு வருது ஒரு வீடியோக்கெலாம். சரி, நேற்று தான் ஒரு பக்கு வந்துச்சுன்னு பார்த்தா இன்றைக்கி ஒரு பக்கா. ஃப்ரிட்ஜு வாங்கவே இல்லை, அதுவாக வந்துடுச்சு நிறைய ஃப்ரிட்ஜு. சரி, வச்சுருவோம். வேணாம், இந்த ஃப்ரிட்ஜுக்கு எவ்வளோ என்னடா எடுக்கும் தொட முடியல. அடா பாவி, பக்கு பண்ணி விட்டானுங்க மேலே. ஃப்ரிட்ஜா எடு, வா. பக்கு சரி பண்ண ஒரே ஒரு விஷயம்,
சும்மா வெளில போயிட்டு உள்ளே வந்தால் போதும், பக்கு சரியாகும். இந்த அப்போ என்னடா இப்படி என்னடா நவுத்துற ஆப்ஷனே காமிக்க மாட்டேங்குது பாவி பக்கா. ஐயோ வந்து ஐயோர் எடுத்துட்டேனே. இன்னும் எடுக்கலாம், ஏதாச்சும் எடுக்க பார்ப்போமா. ஐ திங்க் வெளில போயிட்டு உள்ளே வந்தால் தான் பக்கை சரி பண்ண முடியுமோன்னு எனக்கு தோணுது. இப்போதைக்கு நம்ம எதுக்கு வெளில போயிட்டு வர ஏதாச்சும் கிளிச்சாக இருக்கும், பக்காக இருக்கும், சரி பண்ண ஏதாச்சும் வழி கண்டுபிடிப்போம். ஐயோ என்னடா பண்ண, இந்த டேபிள் நவுத்த முடியாது, எந்த பொருளையும் நவுத்த முடியல. அட போங்கடா, நான் இப்போ வெளில போயிட்டு வரலாம். போய் என்ன இதுக்குன்னு பார்ப்போம். நல்லாவும் இருக்கு. என்னடா நான் எதுவுமே பண்ணல, அதுவும் போய் மாட்டிக்கிச்சு. இது சரிப்பட்டு வர்றதுன்னு நினச்சிக்கிறேன். என்னடா இப்போ பார்த்து இந்த ஏன் சோதிக்குது, வேலையே வாங்கிடு. பக்கு கைஸ், நான் இப்போ பக் ஆயிடுச்சு. நான் போய் வெளில போயிட்டு உள்ளே வந்துடுறேன். இது போயிட்டு வந்தால் தான் முடியும். ரோப்ளாக்ஸ் கூட நான் வச்சுருக்கேன், அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு விளையாடணும். ரொம்ப நேரம் பிளாக்காக காமிக்கிறானுங்க. மேடம் ஒரு பிளாக் கார் சீக்கிரம் கொண்டு வாங்க. அப்பாடா என்னது அதுக்கா? ஓ நீங்களும் வரீங்களா? சரி வாங்க. எங்கள் அக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்களா, அதான் இந்த வேலையாக இருக்காங்க, வந்துடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். வெயிட் பண்ணுங்க, வெயிட் அண்ட் வாட்ச். யோ 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 எவ்வளோ நேரம்டா, சீக்கிரம்டா, கடுப்பேற்றாதீங்க மயிலார். மயிலார் கடுப்பேற்றுறானுங்க மயிலார். ஐயோ போடா வந்துடுச்சு ஒரு வழியா. என்னடா இவ்வளோ ஸ்டக் ஆகுது இந்த கேம், அப்படி என்னடா இருக்குது இந்த கேமில், ஸ்டக் ஆகிட்டே இருக்கு பயங்கரமா. வீட்டுக்குள்ளே போய் ப்ளீஸ் கடவுளே இந்த பக்கை மட்டும் சரி பண்ணிடுங்க கடவுளே. ஐயோ என்னடா அப்படியே இருக்குது. பொங்கடா நீங்களும் அந்த கேம் அழிச்சிருவோம்டா இந்த கேம். அப்போட இந்த மனசு ரிலாக்ஸாக இருக்குது, இதை இங்கே எடுத்து வச்சிரு. வச்சாச்சு. இந்த டேபிள் பெருசாக இருக்குது, நம்ம 10 பேர் கூட உட்காரலாம் போல. இந்த டேபிள்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குது. சார்ஜ் 3 சேர் தான் ஃப்ரீயாக வச்சுருக்கானுங்க போல். சேர் இந்த சேர் 2 ஃப்ரீ. எங்கே வைக்குவோம்? இப்படி ஓகே நினைக்கிறேன். ஓகே இது 2000 ஒரு சேரு. அப்போ போங்கடா, எங்களுக்கு 1000 ரூபா வைக்கிறானுங்க, உங்களுக்குலாம் 2000 கேட்குதாடா? சரி என்ன வைக்கணும்? இந்த பாருங்களேன் இவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம காசு கொடுத்து வாங்கத்தாள் ஃப்ரீயாக கொடுத்துட்டானுங்க. ஃப்ரீன்னு நேற்று ஒரு ஸ்பின் ஃப்ரீயாக இருந்துச்சா, இதை ஏற்றி வச்சுட்டு ஆட் பார்த்து சொன்னது, அது ஆட் பார்த்து வச்சேன்னா வந்துருச்சு, அது ஃப்ரீயாக கந்தாங்க. இது 15,000, ஒன்று 15,000 பாருங்களேன், அநியாயமாக இருக்கா இது. பெட்ரூம் இப்போ எங்கே கட்டலான்னு பார்ப்போம். இங்கே ஒரு ப்ளே ரூம் கட்டுவோம். இந்த டெடி பேரை வச்சுருவோம். ஓகே வச்சாச்சு. இந்த பூனையை வச்சு இந்த பூனையை வச்சுருவோம். பூனை மாதிரியே தெரியல, இது பார்க்க சிவப்பு கலரில் இருக்கும். சரி எதுவும் ஒன்று பூனைனே வச்சுப்போம். இங்கே ஒன்று குழந்தைங்க ராக்கெட்டில் சுற்றுற மாதிரி ஒன்று இருக்குது, இது ஒன்று போதும், எல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. இது ஒரு ட்ராயிங் வச்சுக்குவோம், ட்ராயிங். சரி என்ன வைக்கலாம் நெக்ஸ்ட்டு? இந்த யூனிகார்ன் மறந்துட்டோம் பாருங்களேன். ஒரு டெலிபர் நம்ம பார்த்தோம், ஒன்று 20,000. அடப்பா எப்படி மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ மட்டும் நான் அந்த பியர் வாங்கிட்டேன்னா என்ன ஆகும் தெரியுமா? 40,000லேருந்து 30,000 வந்துடும். அப்புறம் நம்மளால இவ்வளோ பெரிய ரூமாக 30,000 வச்சு கட்ட முடியாது. இன்னும் நிறைய ரூம் இருக்குது. இந்த காசு வச்சு அப்படியாச்சும் எல்லாம் ரூமையும் கட்ட முடியுமான்னு தெரியல.
காலைல இன்னும் நம்ம நிறையா விற்கணும், அதெல்லாம் அப்புறமா பார்த்துப்போம். இங்கெல்லாம் ஃப்ளவர் ஃப்ரீயாக கிடக்கும், அது எல்லாரும் இன்னும் காமிச்சுக்கிறானுங்க. மேட்டு இந்த மேட்டு வேணாம், 750 ரூபாய்க்கா அந்த மேட்டு வாங்க போகிறேன். ஸ்கெலிட்டன் மேட் ஸ்கல். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வாங்கலாம்? லேம்ப், இந்த 750 லேம்ப் வாங்கலாம். அப்புறமா பெட்ரூம் கட்டுவோம் அதுதான் நம்மளோட மெயின். தூங்கணும்ல, அவரோட தூக்கம் வரும்ல. என்ன இங்கே வச்சுருவோம். கட் 2 பெட்டு, ஒரு மாடி பெட் கட்டி வச்சுருக்கோம். பெட்டெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் நம்மளுக்கு 1 லட்சம் ஒரு தான் வாங்கலாம் தாராளமாக. 15,000 பெட்டு நம்ம 5,000க்கு 4,000த்துக்கு வாங்கிட்டோம் இந்த பெட்டை. இவ்வளோ கம்மியாக கொடுத்து வச்சுருப்பானுங்க. நெக்ஸ்ட்டு இந்த லேம்ப் வைக்கணும்னு நினச்சலாம். அந்த 750 லேம்ப் இங்கே 750. இந்த இருக்கான் அவனை வாங்கி அப்படியே அந்த பெட்டுக்கிட்ட வச்சுருவோம். ஓகே, இந்த பீரோலாம் வச்சுருந்தேன். பார்க்கவும் கேவலமாக இருக்குது. இல்லை பெயிண்ட்டை மாற்ற முடியுமான்னு தெரில. பெயிண்ட் கேவலமாக இருக்குது. கீழே பாருங்களேன், செவுத்தில் பாருங்கள், வெள்ளை ஒயிட்டாக இருக்குது. பெயிண்ட்டை மாற்ற முடிஞ்சிச்சுன்னா சூப்பராக இருக்கும். மாற்றணும் பெயிண்ட்டை மாற்றணும். ஐயோ, இவன் பாட்டுக்கு சும்மா இருந்தான். அவனை போய் நம்ம ஐயோ இவன் ஒருத்தன் இப்படி தானே வச்சுருந்தோம். ஓகே ஓகே, இந்த கபோர்டெல்லாம் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பீரோ வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் கபோர்டு, இந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டாண்டெல்லாம் நான் இருக்கலாம், அதெல்லாம் வாங்கி வச்சுப்போம். ட்ரெஸ் போடணும்ல. 43,000 இருக்குது இப்போ இருக்கும். ஓகே, கண்டிப்பாக கட்டிடலாம் போல. எல்லாருமே கட்ட முடியாது போல். ஹால் மட்டும் ஃபுல்லாயிரும். ஹால் கட்டி முடிச்சுட்டா அவ்வளோதான். அவன் பெயிண்ட் எப்படி நான் மாற்றுறது? பெயிண்ட் மாற்ற முடியும். எவ்வளோ காசு இருக்கணுமே தெரியல. 0 தான் இருக்குமோ? காசு எவ்வளோ இருக்குன்னு கூட தெரியாதுடா. என்கிட்ட வெறும் 30,000 தான் இருக்குது. 35,200 ரூபா. ஆளுக்கே இது சரியாக போயிடுமோ இந்த 35,000? ஆளுக்கு வைக்கணும். இதை ஆள் வச்சாதான் நம்மளால இதெல்லாம் பாக்கியாக இருக்கும். இங்கே கேமிங் ரூம் வைக்க முடியுமான்னு பார்க்கலாம் டிவியில். பாவி, டைமண்ட் வேணுமா? நான் ஸ்கூட்டர் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? என்ன பண்ண ஒன்றும் புரியலையே. எங்கே வாங்கலாமா வேணாமா? வேணாம், எதுக்கு காசு வேஸ்ட் பண்ண? நான் ஸ்கூட்டர் வாங்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருந்தேன். இப்படி ஆகுது. எனக்கு தெரியாது. வைக்கலாம். இந்த வாட்ராப், இந்த கபோர்டு வச்சுருவோம். ஸ்கூலில் வைக்கிற கபோர்டு, புக்கு இங்கே தான் நான் வச்சுருவேன். இனிமேல் ஒட்டி வச்சு. சரி, நெக்ஸ்ட்டு புக் ஷெல்ஃப் எல்லாம் வச்சாச்சு. அட பாவி, நல்ல ஆள் வாங்கியிருப்பேன். அதை போய் 10,000 சொல்கிறானுங்க. மனசாட்சி வைக்கடா உங்களுக்கு? சொல்லுங்கடா, உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லை? சொல்லுங்கடா. இவ்வளோ ஒரு சின்னதாக ஒரு பிங்க் கலரில் கபோர்டு எவ்வளோ தெரியுமா? 10,000. இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக இருக்காடா? 5,000 6,000 கேட்டுருக்கேன்டா. இது என்னடா 10,000 ட்ரெயினிங்க? இதெல்லாம் உங்களுக்கு மனசாட்சி இருக்காடா? போங்கடா. நெக்ஸ்ட்டு என்ன வைக்கலாம்? இது என்னது வள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு? அதை அங்கேயே வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பெயிண்ட்டை மாற்ற முடியும் போல். பார்ட்டி வைப்போம். இப்போ பார்ட்டிக்கு தேவையானது பேசாமல் அக்கு மாட்டி வச்சுருவோம். தலைகள் அக்கு முன்னாடி வச்சா நல்லா இருக்காது. தலைகள் அக்கு மாதிரியே இல்லை, ஏதோ கண்ணு வாய் மாதிரி இருக்குது, ரவுண்டாக. இந்த பார்ட்டி பாப்பர் நிறையா வைக்குவோம். நம்மளுக்கு அப்போ தான் செம்மையாக இருக்கும் இந்த இடமே. குப்பையை க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கக்கூடாதுடா.
குப்பைலாம் ரொம்ப கஷ்டம். வீடு ஃபுல்லாக குப்பையாக்கிறாது இங்கே. ஓ இது எஃபெக்ட் மாதிரி தானா? ஐயோ ஒன்றும் இல்லை போல, எஃபெக்ட் தான் இப்போ. இப்போ ரிவல் லைஃப்பில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு. ஓகே, ஆனால் எனக்கு 1 லட்சம் கொடுத்து எப்படி வாங்க முடியும்? ஒரு பொருள் 1 லட்சம் வாங்குங்க, ஒரு பெட்டுனா 1 லட்சம், 10 லட்சம்னு சொல்லுவானுங்க. பெட்டுனா 20,000. சரி, வீடு கட்டி முடிகிற வேலை இப்போ சமையல் கட்டி இந்த பாப்பாரி இந்த பக்கமாக வச்சுருவான். இந்த பக்கம் வைக்கலான்னு நல்லா இருக்காது. 17,000 சொல்லலை, இதுக்கே மிஞ்சி போயிருந்து கொஞ்சமாக. ஆக்சுவலி கிறிஸ்மஸ்க்கு சூப்பரான அப்டேட் வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும்டா. ஒன்றும் வர மாட்டேங்குது, இவ்வளோ கிறிஸ்மஸ் அப்டேட் மட்டும் கொடுத்து வச்சுருக்காங்க. ஐயோ பலூன் அப்புறமா இப்போ வைக்க வேணாம். அந்த பார்ட் 3 போதும். நெக்ஸ்ட் பார்ட் 3 இருக்குல்ல, அந்த பார்ட் 3 அப்போ அந்த கேம்குள்ளே போய் என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம நிறைய பார்ப்போம். இந்த கேம்ஸு நிறைய கேம்ஸ் இருக்குது போல். நிறைய பேர் ஸ்குவிட் கேம் கூட நான் பார்த்தேன். ஸ்குவிட் கேம் நம்ம ஃபஸ்ட்டு விளாண்டு பார்ப்போம். ஒரு ஸ்குவிட் கேம் சீசன் 3, 2, 1லாம் பார்த்துருக்கீங்கன்னு நான் பார்த்தேன். ஆனால் நான் சீசன் 1 இன்னும் ஃபுல்லாக பார்த்து முடிக்கல. சீசன் 1 எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு ஸ்குவிட் கேம்னாலே பிடிக்காது. யூடியூப்பில் நான் சீசன் 1 கூட ஃபுல்லாக பார்க்கல, பாதி கூட பார்த்து முடியல. சரி, இந்த பர்ஃபெக்ட் வைக்குவோம். வச்சாச்சு வச்சிருவோம். இன்னொன்று அவ்வளோதான், பக்காவாக முடிச்சாச்சு ரூமை. இப்போ வந்து நம்ம பெயிண்ட் மாற்றுவோம் தரைக்கு. இந்த பெயிண்ட் சாமியாக இருக்குது, பாக்கி இடத்துக்கு மட்டும் மாற்றுவோம். சாச்சு செவத்துக்குலாம் அடிக்கலாமா? செவப்பு கூட ஆமாம். ஓகே, பெயிண்ட் அடிச்சாச்சு செவத்துக்கு. பாக்கி அந்த நட்சத்திர எழுத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது ஸ்பேஸில். ஆனால் இது ஸ்பேஸ் மாதிரி தெரியல, பர்பிள் கலரில் இருக்குது. பார்க்க ப்ளூ கலராக பர்பிள் கலருன்னு தெரியல. பர்பிள் நினைக்கிறேன் இப்போ. ஆனால் இப்போ பெயிண்ட் நம்மக்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு பார்த்தா 3,000 ரூபா இருக்கா? அதெல்லாம் பண்ணலாம். பாத்ரூமுக்கு இந்த தர வைக்கவும் நல்லாயிருக்கு பார்க்க. அடப்பா, இதுக்கு மேலே காசு இல்லையாடா? வீட்டு வழியில் பெயிண்ட் அடிக்கணுமோ? காசு யூஸ் பண்ணிட்டு பெயிண்ட்டு வீட்டுக்கு வெளியே அடிக்காமல் கேவலமாக இருக்கா? நம்ம கொஞ்சம் இருக்கிற பெயிண்ட் வச்சு அடிப்போம். நான் நட்சத்திரம் பார்க்க சூப்பராக இருக்குது. வேறு கலர் வாங்கி வச்சு போட்டோன்னு பார்த்தா சரி காசு இல்லைன்ட்டு இதையே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வெளில போகணும். ஓ, வெளில டாய்ஸ்லாம் வைக்க முடியுமா? என்ன வைக்கலாம் இப்போ? என்ன பெயிண்ட் அடிக்கலாம்? அந்த நட்சத்திரம் வாங்கலாம். இல்லைடா, காசு கொடுத்தோம்மா. சரி, வெளில வேறு மாதிரி உள்ள வேறு மாதிரி போல. சரி, இங்கே வச்சாச்சு அந்த போஸ்டர் பாக்ஸு. ஓகே, சூப்பராக இருக்குது நம்ம வீடு. இப்போ நான் பார்ட்டிலாம் வைக்க முடியுமா? அதை நாளைக்கு பார்ப்போம் பார்ட் 3ல். ஓகே, பார்ட் 3ல் பார்ப்போம் அந்த பார்ட்டி எப்படி செய்கிறது அது இதுலான்ட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த பட்டனை தொட்டு பார்க்க போகிறோம். ரோபோட் ஏதோ பேசுகிறான் சொல்லிட்டு கரெக்டு. நம்ம லெவல் 5 வந்துட்டோமா? ஓ, டாஸ்க் வாட்ச்லாம் இருக்கா? டாஸ்க் வாட்ச் இதுதான் டெய்லி பண்ணு. கிறிஸ்மஸ்க்கு என்னடா கொடுத்துருக்கீங்க? ஓ, டைமண்ட்டு 2 டைமண்ட் ஸ்பெஷல். அடா, 42 டைமண்ட் நம்மகிட்ட. சூப்பர். வா, நம்ம இப்போ வண்டி வாங்க போகிறோம். ஸ்கூட்டர். ராதா ஸ்கூட்டர் ஓட்டி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் ஓட்ட போகிறேன். ராதாவாயிருது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேமுக்குள்ளேயே போயிடலாம். போய் பார்ப்போமா? ஓகே, பார்த்தாச்சு. குடிக்கவும் கூட இருக்கு போல. ஓகே, கண்டெய்னரில் என்னடா கண்ணாடி வச்சுருக்கீங்க? கண்ணாடிலாம் இப்போ இருக்கிற கண்டெய்னரில் இருக்க போகுது.
லைக் ஆல் ட்ரில் போட்டாச்சு. செம்மையாக இருக்குது இந்த இடமே பார்க்க. அதாவது குள்ளா கொடுத்துருக்கானுங்க, போட்டு பார்ப்போமா? இவ்வளோ ஹெட்ஃபோன் கழட்டி வருவானுங்களோ? ஹெட்ஃபோன்லாம் இருக்கும்போது ஹெட்ஃபோனில் போய் பார்ப்போம். கேப்பா? இல்லை கேப் இல்லை, ஹெட்ஃபோனும் இல்லை. ஓ கத்தியா? போங்கடா, கத்தி தாண்டி சூப்பர் நிஞ்சா மாதிரி. சூப்பர் இருக்கு இந்த அப்டேட்டு. சும்மா இது வீடு எடுக்கலான்னு போகிறா, திடீர்னு அப்டேட்டுன்னு காமிக்குது. சரி அப்டேட் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன். பெட்டு வர குளிக்கணுமா? இப்போ வராது, இப்போ வேணாம். என்னடா இது எம்டியாக இருக்குது இடமே? யாரா அவன் ட்ரக் எடுத்துகிட்டு போகிறான்? மாட்டியா போட்டான். சூப்பர் இந்த இடமே. சூப்பராக இருக்கு. இப்போ நான் போய் ஸ்கூட்ரு வாங்க போகிறேன். வந்துட்டா போச்சு. இங்கே இருக்கு ஸ்கூட்ரு. பக்கையராதெல்லாம் 2வது தடவை பீஸரா. பக்கையராத அப்பாடா பக்கால. ஓ வண்டி நம்ம எடுக்கவே தேவையா? அதுவாக வந்துருச்சு வாங்கினோன்னே. ஓட்டி பார்ப்போம். சூப்பராக இருக்குது இந்த வண்டி பார்க்க. என்னோட பிபி மட்டும் இருக்குது, ஸ்பீடை பூஸ்ட்டை காணும். சைக்கிள்லாம் இருக்குது, ஸ்கூட்டர்லாம் மட்டும் ஏன் வைக்கல? இன்னும் என்னது போர்ட்டல் மாதிரி இருக்குது. எங்கள் அக்கா வந்துட்டாங்க போல், ஆல்ரெடி எப்பயும் வந்துட்டாங்க. சரி இன்னும் போர்ட்டலும் போய் உள்ளே போய் பார்ப்போம். இங்கே என்ன புதுசாக வீடு. பெயிண்ட்டு 15,000 அடப்பாவி. வீடு 15,000? அதுவும் கிறிஸ்மஸ் ட்ரீ நம்மக்கிட்ட வீடாக தான் இருக்கு. எப்படியாச்சும் இந்த வீடை வாங்கணும் இந்த அப்டேட் முடிகிறக்குள்ள. எல்லாத்தையும் நிறைய மிஸ் பண்ணிடுவேன் நான். வாங்கிடலாம். 300 rupees. டெய்லியில் மட்டும் 300, வீக்லியில் 2-3 டைமண்ட். இது ஃப்ரீஸ் பண்ணா கேம் இது. இதை நாளைக்கு பார்ப்போம். பார்ட் 3ல் ஏதோ சொன்னேன், அதுக்குள்ளே அப்டேட் வந்துருச்சு. நாளைக்கு கன்ஃபார்மாக இந்த கேம் விளாண்டு பார்க்கலாம். இதை நான் துப்பாக்கியா? நல்லா தான் இருக்குது பார்க்க. ஃப்ரீஸ் பண்ண விளாடலாமா? இப்போ ஃப்ரீஸ் பண்ணு. அந்த ஃபஸ்ட்டு அந்த போர்ட்டலில் போய் பார்த்துட்டு வருவோம். ஸ்பெஷலாக இருக்கான்ட்டு ஏதாச்சும். புதுசாக ஒரு போர்ட்டல் கொண்டு வந்துருந்தாங்களே, சேவ் பண்ணுவோம். ஷேரன் ப்ளீஸ். இந்த போக மாட்டேங்குது. ஒரு ஃபோட்டோ சேவ் சக்ஸஸ்ஃபுல். சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடமே. எங்கள் அக்கா வந்துட்டாங்க. எங்கள் அக்கா இன்னும் நான் புதுசாக போய்ட்டு அடப்பாவி போன வருஷமே இந்த ஸ்ப்ரிக்கு தான் வந்துச்சு கிறிஸ்மஸ் அப்டேட்டில். வைல்டு பெட்டெல்லாம் ஓல்டு பெட்டுப்பா. புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸ்னோ டீரு ஏதோ கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இது இப்போ என்ன பண்ண நான் காசு கொடுத்து வாங்கணுமா? ஹாய் நிக்கி. வாங்க போகலாமா போர்ட்டலுக்குள்ளே? பெட் போர்ட்டல் வேணாம்மா? ஐயோ சாரி, என்னால் திரும்ப முடியல. நான் போய்ட்டு வந்துட்டேன். அக்கா எங்கேக்கா இருக்கீங்க? வாங்கக்கா. நான் ஸ்கூட்டர் வாங்கியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது. ரைட் பண்ண முடியாது உங்களால். எப்படி பிபிலாம் நான் எடுப்பேன். நீங்கள் ஓரம். சரி இப்போ போர்ட்டல் கொடுக்கலாம். மிஸ் போகலாம். எங்கள் அக்கா நாய் வச்சுருக்காங்க. நான் பூனை வாங்கிக்கிறேன். போகலாமா? இது என்னதா கிஃப்ட் பாக்ஸு? ஒன்று தான் தருவானுங்க. இன்னும் 11 நாளில் தான் வாங்க முடியுமா? சாண்டா கிளாஸு கிஃப்ட்டு தாடா. எனக்கு சாண்டா கிளாஸ் கிஃப்ட் குள்ளா தந்துருக்காரு. குள்ளா வா ஃப்ரீயாக. டேய் ஃப்ரீயாக தரானுங்கடா. ஸ்கூட்ரு, சாக்லேட் ஸ்கூட்ரு. அதோ ஐயோ ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்களே. வேறு ஏக மாட்டேங்குது. சரி ஏதாச்சும் பக்காக இருக்கும், அப்புறமா வந்துடும் நினைக்கிறேன். 1500 கிறிஸ்மஸ் தான். யூ ஆர் கிரேட். ஓ ட்ரெஸ் கொடுத்துருக்காரு. இந்த ட்ரெஸ்ஸு ராஜா ட்ரெஸ் தான் நம்மளுக்கு இப்போ வாதிக்கு. ராஜா தான் சூப்பராக இருக்குது.
சூப்பராக இருக்கு இந்த இடம் பார்க்கவே. சாண்டா கிளாஸு சூப்பர். அம்மா மேலே எப்படி போகிறது சாண்டா? படிக்கட்டு இருக்கா? சரி நான் போய் படிக்கட்டு எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். இல்லை மொண்டையில் இருக்கு சாண்டாலன்னு நான் ஒன்று ஒத்துக்க மாட்டேன் பார்த்துக்கோ. இருக்குது எஸ்கேப் ஆயிட்டாடா சாண்டா. என்ன இதுக்கு இதில் 250யா? இன்றைக்கே நம்ம அந்த வீடை வாங்கிடலாம் போல. 15,000 வீடு காசு கொடுத்து 15,000 இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். நான் அது ஏதோ வித்தியாசம் கொடுத்து வச்சுருக்காங்க கத்தி மாதிரி. இன்னும் ஒரு டே 0 டே இன்னும் 24 ஹவர் இருக்கான். 24 ஹவர் இல்லை அவ்வளோடா. லாஸ்ட் 25 பெரிய கிஃப்ட்டு. ஐ திங்க் ஏதாச்சும் பெருசாக ஒரு வீடு தருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த 15,000 வீடாக இருக்குமோ? 25,025ல் அது 5 நாள் இன்னும் ஆகணுமா? நான் அது ஸ்டோன் பால் மாதிரி வர்ற இது அழுதுகிட்டு இருக்குது. அடிக்க முடியுது. தி அக்கா எங்கக்கா இருக்க? வாங்கக்கா உங்களை அடிக்கிறேன். அது பாப்பர்லாம் கிடச்சிருக்கு. அப்படியே பாப்பரு. சரி இந்த இடத்த விட்டு வெளில போகலாமா? ஓகே போகலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த போர்ட்டலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு போர்ட்டல் நேற்று சொன்னல பார்த்து உள்ள பார்க்கலான்ட்டு. இன்றைக்கி அந்த போர்ட்டலை பார்க்காம நான் இந்த வீடியோ வின் பண்ண மாட்டேன். வெளில போகணும் இனிமேல் தான். வெயிட் பண்ணுங்க. என் பெட்டாலையும் உட்கார முடியுது போலையே. அக்கா என் பெட்டாலையும் உட்கார முடியுது இந்த வண்டியில். உங்களுக்கு கிடச்சிருக்கா? சரி ஓட்டி பாருங்க. எல்லோரும் வேறு வேறு கிஃப்ட்டை நினச்சி ஒரே கிஃப்ட்டு தான் போல் எல்லாருக்கும். சாண்டா கிளாஸ் சூப்பர்ரா. நீ மட்டும் நேற்றுக்கு இந்த பொருள்லாம் கொடுக்கலன்னா என் காசு கூட நேற்றுக்கு எனக்கு வந்திருக்காது. அதுவும் 15,000 நான் வச்சுருக்குறது. நல்லா தான் இருக்குது பார்க்க. நம்ம இதெல்லாம் வாங்கிட்டோம். ஆனால் இதெல்லாம் வாங்க முடியாது போல. இப்போ எங்கள் அக்கா வந்துட்டாங்க இங்கே. என்னக்கா சக்கியமா? சூப்பர் இருக்குது இந்த இடம். இங்கே பாருங்க பெட்ரோலையும் உட்கார முடியுது இங்கே. என்னக்கா பீரோவில் போய் உட்கார போகிறீங்க? பீரோ காமிக்கிது மேலே. சரி ஏதோ ஒன்று வாங்க நம்ம வெளில போவோம். இப்போ குவிட் பண்ணலாமா? எப்போ குவிட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இந்த இடத்த சுற்றி பார்ப்போம். வண்டி எடுப்போம். இப்போ சூப்பரு அக்கா. எப்படி வண்டி சூப்பராக இருக்கா? ஐயோ ஸ்பீடெலாம் இருக்கா இல்லை? இதுக்கு பேர் தான் சூறாவளி. நான் டியூட் தான் சூறாவளி. பார்க்குறவங்களாம் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கான் ஆலில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எங்கே போர்ட்டல் இருக்குது? வெளில வர முடியல அக்கா. இங்கே வந்து நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் போலக்கா. அப்போ இருக்குது அளவில். ஓகே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேம் ப்ளே முடிக்க போகிறோம். போர்ட்டலை காமிச்சிட்டு சரி இந்த ரோடை முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? அப்பாடா ஒரு வழியாக வந்துடுச்சு. ஓகே இப்போ இந்த போர்ட்டல் போய் காமிப்போமா? வீடு நான் நாளைக்கு சுற்றி காமிக்கிறேன். ஃபுல் நாளைக்கு நான் வருவேன். சுற்றி காமிச்சிடுறேன் நாளைக்கு. ராத்திரி டுமாரோவில் மறந்துடாதீங்க. டுமாரோவில் போகலாமா? இங்கே பெட்ரேட் பண்ணுற இடமா என்ன இது? என்ன இருக்குங்க பெட்ரேட் இடம் இது. நெக்ஸ்ட்டு பெட்டு இண்டெக்ஸ் கூட இருக்குது. என்னென்ன பெட்டெல்லாம் வச்சுருக்கோன்ட்டு அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். சரி நாளைக்கு பார்ப்போம். ஃப்ளஃப்னா என்னதுடா? எனக்கு தெரியாதுடா. நான் ஐயோடா இந்த கேமுக்கு எனக்கு ஒரு பெட்டு தாண்டா தெரியும்.
காமன் அவ்வளோதான் தெரியும். அன்காமனு காமன் அன்காமனு ஆறு லெஜண்ட்ரி எப்படி இருக்காது தான் தெரியும். என்ன கொடுக்க போகிற? மேடமே ருமியன் ஜோனி பிரஷன்றான். அன்காமன் வேணும். அன்காமன் லெஜண்ட்ரி வைல்டு பெட் எனக்கு தேவையில்ல. அன்காமன் தான் வேணும். அன்காமன் அடப்பாவே. ரொம்ப ஒன்று வச்சுக்கிறேன். ஒரு ஏன் வந்துட்டா? அன்காமன் கேட்டால் நீ என்ன 2 அக்கௌண்ட் கொடுத்தார? அன்காமன் சூப்பர். எனக்கு இது வேணும். ரோட் சைட் அதுக்கு இது நம்ம ஃபஸ்ட்டு பேர் வைக்கும்போதே இருந்துச்சு. ஓகே, நம்ம நாளைக்கு சந்திப்போம். இதோட சூப்பர் மேடம். ஃப்ரெண்ட் ஆகிக்கலாமா? ஓகே, ஃப்ரெண்ட் ஆட் பண்ணுவோம். யாராவது 0 காமிக்கிறது. ஓகே, இதோட இந்த கேம் பிளேயை முடிச்சிடலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆலில் போட்டுங்க. பாய். ஒரே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் தான். யாராவது ஊடலை பேசிக்கிட்டு போது பெட்ரு. தள்ளுறான் இவன். தள்ளி போடுவாங்க. நான் பேசுனடா. சப்ஸ்கிரைப் டு மை சேனல். லைக் அப்படியே போட்டு விடுங்க. ஓகே, முடியுது. பாய். ஒன்னே தானே. லைக் சப்ஸ்கிரைப் 1. லைக் and subscribe 1. Okay. Bye. Bye.